அகண்டி பெரியாயி அவக்கரால கரியாயி ஆயி மக்களல்லோ அடிமடியும் பொறப்புமல்லோ அகக்காராண்டு நீராண்டு நாடாண்டு நல்லாவே நாடாண்டு நல்லாவே நன்றி. சரி, நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்களா? கொஞ்சம் அப்படியே வாங்க, முன்னாடி உட்காந்துக்கலாம் வாங்க. சரி, ரொம்ப நேரம் ஆடிட்டு இருப்பாங்க, கால் வலிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இல்லாதீங்களா வந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் முன்னாடி உட்காந்து இடம் இருக்குது பாருங்க. லேடிஸ் எல்லாம் வந்து அப்படியே முன்னாடி உட்காந்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் சரவணம்பட்டிக்காரரு அது ஒன்று கூட அது என்ன எப்படின்னு பார்க்குறேன். ஒட்டுமொத்த பொங்கு, அதாவது கோயம்புத்தூர்காரே கொடுத்து வச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களாம் கோயிலுக்குள்ளேயே குடியிருக்கிறீங்க, என்ன இருக்குதுங்க, மனம் இருக்குது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மக்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக தோன்றியது தான் மதங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே சமயங்கள் அப்படின்னு சொல்லி தோன்றிடுச்சு. சமயங்கள் தோன்றிடுச்சு அப்பவே. அப்போ சமயங்கள் 6 சமயங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு சமய வழிபாட்டு நெறிமுறைகளை கொண்டு வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமியில வாழ்றது நீங்க எல்லாருமே. உண்மைதானுங்க? என்ன வழிபாட்டு முறைங்க? என்ன சரவண முடிக்கார் ஒன்றும் மெய் மறந்துட்டீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சைவம், வைணவம், காணபதியம், சாத்தம், கௌமாரம், அதாவது முருக வழிபாட்டில் மதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே சமயங்கள் தோன்றிடுச்சுன்னு சொன்னோம்.
அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில குடியிருக்கிறத சாணப்பட்டிக்காரு. வேற ஒன்றும் இல்லைங்க, முருக வழிபாட்டுக்கு சொந்தமான மடத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. அப்ப எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் செஞ்சீங்க பார்த்துக்கீங்க. ஏன்னா இந்த கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரமாகட்டும், பண்பாடாகட்டும், வாழ்வியல் முறைகளாகட்டும் உலக நாட்டுக்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு பூமி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம். அது கொங்கு மண்டலத்தை கோயம்புத்தூர்கார அடிக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க. அது இந்த ஊர் சாதாரணமாக ஊர் கிடையாது. உண்மையாலுமே இந்த மண்ணை முடிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சாத்தான் பொறுப்படைஞ்சாத்தான் இந்த மண்ணவே முதிக்க முடியும். நாங்கள் இங்கே திருப்பூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன், இந்த மண்ணை முதிச்சிருக்கிறேன்னா உண்மையாகவே நான் செஞ்ச பாக்கியமாக கருதுறேன். அப்போ அந்த பாக்கியத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்குள்ளேயே குடியிருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அப்பேற்பட்ட ஒரு உண்மையாலுமே சிறப்பான ஒரு ஊர். நம்முடைய வாழ்வியலையும் வரலாற்றையும் உலகுக்கு எடுத்து சொல்கிற ஒரு சமயத்தில் குடியிருக்கிறோம். அது முருக வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் நம்ம மூச்சு விடுறதுக்கு காரணமாக இருக்கிறோம். எது? அந்த கடவுள். அதாவது அந்த காலத்தில் பெரியன்னு சொல்லுவாங்க, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்ட்டாங்க. இப்போ அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்போ இந்த பிரபஞ்ச இயக்கங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கடவுள் யாருங்க? எப்படி முருகன் சொல்றீங்க? யோசிச்சு வைங்க. அடுத்த ஆட்டத்தினுடைய இடைவெளியில் உங்களுக்கு அது என்ன சொல்றேன். நன்றி. டெம்பர் சைடுங்கிறவங்கள மாப்பிள்ளைகள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன கேட்டிங்கன்னா, மாமா அவங்க கை தட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்களே கை தட்டிட்டு ஆடிட்டோம் அப்படின்ட்டாங்க. இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் அப்படியெல்லாம் அப்பச்சாமான கோயம்புத்தூர்கார் நினச்சா சரவணப்பட்டிக்கார் நினச்சிடாதீங்க. அது என்ன கேட்டீங்க, உங்கள் ஆட்டத்தை பார்த்து அவங்க மெய் மறந்துட்டாங்க. நீ அடுத்த ஆட்டத்துலேருந்து நன்றின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கை தட்டி போடுவாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? நம்ம விட்டு கொடுக்கூடாது இல்லைங்களா? சரி. அதே மாதிரி வழிபாட்டு முறைகளில் என்னவோ கேட்டு போகணுங்களா? என்ன கேட்டு போகணும் நானே மறந்துட்டேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அது அணு அப்படிங்கிறது விஞ்ஞானிகள் மூலக்கூறுகளை பொழந்து எலக்ட்ரான்